ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நமஸ்காரம், வணக்கம். சூப்பராக ஒரு எம்மியாக காரக்குழம்பு பார்க்கலாம். மாங்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய் வில்லேஜ் ஸ்டைலில் இது காரக்குழம்பு. நோ தேங்காய், ரொம்ப ஈஸியாக பேச்சுலர்ஸ்லாம் வச்சிடலாம். வெந்தயம், கடுகு, சோம்பு தாளிச்சிக்கோங்க. வடகம் இருந்தாலும் வடகம் யூஸ் பண்ணுங்கள். சூப்பர் எம்மியாக இருக்கும். 2 நாள் கெட்டே போகாது. மாங்காய் கொஞ்சம் நான் வடகம் யூஸ் பண்ணிக்கிறேன். மாங்காய் கடைசியாக தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நல்லெண்ணெய் ஊற்றி எல்லாத்தையும் தாளிச்சிக்கிட்டாச்சு. எந்த எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கோங்க. அந்த வாசம் நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 2 காஞ்ச மிளகாய், பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை தாளிச்சிப்போம். ஸோ இந்த குழம்பு ஒரு 4 பேர். பூண்டு நான் ஒரு பூண்டு ஃபுல்லாக எடுத்திருக்கேன். ஒரு 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். இது நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, நான் வெங்காயம் பூண்டு நல்லா வதக்குவேன். ஸோ அது ஒரு 1 மினிட் நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம காயெல்லாம் வதக்கலாம். தேவையான கல் உப்பு இதே போட்டிங்கன்னா ஈஸியாக சீக்கிரமாக வதங்கும். இதில் மட்டும் எறா போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், செம்மையாக இருக்கும். ஸோ குட்டி குட்டி கத்திரிக்காய் நான் முழுசாக போட்டிருக்கேன். ஸோ இதே மெத்தடில் உங்கள்கிட்ட ப்ரான் கிடச்சிதுன்னா இதெல்லாமே போட்டு கூட கொஞ்சம் ப்ரான் போட்டிங்கன்னா வேறு லெவலாக இருக்கும். இதே மெத்தடில் வில்லேஜில் மீன்ஸ் கருவாடும் இப்படி தான் போடுறாங்க. கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணுறாங்க. தக்காளி நான் 2 பெரிய தக்காளி இல்லைன்னா 3 தக்காளி எடுத்துக்கோங்க. அது லைட்டாக மிக்சியில் போட்டு பிளெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அது ஜூஸியாக இருக்குன்றனால. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம உப்பு போட்டு மொத்தம் டோட்டலாக 3 மினிட்ஸ் நம்ம வதக்க போகிறோம். ஸோ வதங்கிடுச்சு. நீங்கள் கத்திரிக்காய் வதங்கினதுக்கப்புறமா இது போடுங்க, தக்காளி போடுங்க. நான் ஃபஸ்ட்டே ஒன்றா ஊற்றிட்டேன். 3 வீட்டு மிளகாத்தூள், 3 ஸ்பூன் பெரிய ஸ்பூனால், நம்ம சூப் ஸ்பூன் இருக்கு இல்லையா, அதால் 3 ஸ்பூன் வீட்டு மிளகாப்பொடி யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் மஞ்சத்தூள். ஸோ நான் இது எப்பயுமே மிளகாப்பொடியை புளியில் கரைக்க மாட்டேன். அதில் வதக்கியாச்சு. ஸோ ஒரு 30 செகண்ட்ஸ் அது போட்டு வதக்கிட்டு, ஒரு நெல்லிக்காய் சைஸ், அந்த நெல்லிக்காய் சாப்பிட்றோம் இல்லையா, மீடியம் சைஸ் நெல்லிக்காய், அவ்வளோதான் புளி போடணும். ஏன்னா நம்ம மாங்காய் நிறையா ஆட் பண்ண போகிறதுனால நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி வச்சுக்கோங்க. ஸோ அப்புறம் ஒரு கிளாஸ் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 200 ml தண்ணி. டோட்டலாக எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 300 ml தண்ணி ஊற்றிருப்பேன். இது 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்கட்டும். நல்லா திக்காகிடும். ஸோ ஆறுனதுக்கப்புறம் ரொம்ப திக்காகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் டைனிங் டேபிளில் வச்ச குழம்ப பார்த்தேன், அப்படி ரொம்ப கெட்டியாக புளி காய்ச்சல் மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் கொஞ்சம் முன்னாடி ஆஃப் பண்ணிக்கோங்க. கரெக்டாக ஆஃப் பண்ணுற ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு முன்னாடி தான் நம்ம மாங்காய் ஆட் பண்ணணும், இல்லைன்னா மாங்காய் குழஞ்சிரும். ஸோ அந்த முருங்கைக்காய், கத்திரிக்காயெலாம் நம்ம 15 நிமிஷத்துக்கு அப்புறம் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. மேங்கோ ஆட் பண்ணியிருக்கேன். மாங்காய் போட்டு 3 நிமிஷத்தில் 2 நிமிஷம் தான் கொதிக்கணும். ஸோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நல்லா கொஞ்சோண்டு நான் நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணியிருக்கேன். அது நல்லா சூப்பராக இருக்கும். உங்கள்கிட்ட வெந்தய பொடி இருந்துச்சுன்னா வெந்தய பொடியும் போட்டுக்கோங்க. கீரை பொரியல் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே நடுவில் என் டாக்டர் என்னை கூப்பிட்டா. ஸோ கீரை பொரியல் இன்றைக்கி கீரை பொரியல், அப்பளம், முருங்கைக்காய், இந்த காரக்குழம்பு தான். ஸோ நான் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஆறுனதுக்கப்புறம் ரொம்ப கெட்டியாகிடும். நீங்கள் பார்த்துக்கோங்க தண்ணி உங்களுக்கு தேவையானது. எனக்கு இங்கே திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால நான் சொன்னேன். ஸோ கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, அதனால் ரெகுலராக என்னால் வீடியோ போட முடியல. இதில் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.